சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் வரார். இப்போ ரேவதி நட்சத்திரம் 27ஆம் நட்சத்திரம். நம்ம 27 நட்சத்திரம் சொல்லுவோம், இதில் 27ஆம் நட்சத்திரம் தான் நம்முடைய ரேவதி நட்சத்திரம். ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ரிவர்ஸில் வக்ரம் பெற்று அமரக்கூடிய இந்த 138 நாளில் 100 நாட்கள் குருவோடைய பார்வை அற்புதமாக இருக்கும். இந்த 100 நாளும் மீனராசிக்காரங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கவலையோடு இருக்கீங்களோ, என்னென்ன விஷயங்கள நிறைய போராட்டங்களை சந்திக்கீங்களோ, மன அழுத்தத்துடன் இருக்கீங்களோ, அதெல்லாம் விலக போகுது. மனசு அப்படியே தெளிவான சிந்தனை நோக்கி போக போகுது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் உட்காந்துட்டாலே அது ஒரு மன அழுத்தத்தை, மன சஞ்சலம் சொல்லுவோம். ஸோ ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வக்ரம் பெற்று வேற அமராது. அப்போ அது என்ன ஆகும், இங்கிலீஷ் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பார்வை இருக்கனால என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே ஒரு 100 நாட்கள் ஜெட் வேகத்தில் பறக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்காக வரன் தேடுறீங்கன்னா வரன் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் புரிதல் இல்லாத தன்மை இருக்கு. ஸோ அது வெளியே போயிருமா, என்னை விட்டு போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சுய ஜாதகமே உறுதி செய்யும். ஆனால் கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை விட்டு பிரிந்த உறவே உங்கள்கிட்ட கொண்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னை வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற உறவாக இருந்தால் கூட தேடி என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க.
உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2022 இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு யோசித்து 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 நீங்கள் அவ்வளோ தூரம் டிப்ரெஷனில் இருக்கீங்க. எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவோ உதவியை செய்கிறீங்க. அந்த உதவி நீங்கள் செஞ்ச நல்ல உதவிக்கு தான் இந்த அளவுக்காச்சும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருந்து வாழ்ந்துக்கிறீங்க. சரியா? அந்த அளவுக்கு லைஃப்பில் போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்த நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இனிமேல் முன்னேற்றத்தை மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பகவான் வக்கரம் பெற்ற 100 நாட்களை கொடுக்க போகிறார். முயற்சி எல்லாமே வெற்றி தான். உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம் குறையும். கடன் பிரச்சனை மீண்டு வர போறீங்க. உறவின் தன்மையை புரிந்து கொண்டு உங்க கூட பிறந்த உறவு, உங்களை திருமணம் முடிச்ச உறவு, உங்க கூடவே இருக்கிற நட்பு, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக, போராட்டம் இல்லாத ஒரு வாய்ப்பாக இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்க போறார். யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொடங்கினா வெற்றி கிடைக்குமா, ஒரு தொழில் பண்ணியிருக்கவே இன்னொரு தொழில் தொடங்கலாமான்னு கேள்வி மேலே கேள்வி வச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக அந்த 100 நாட்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ தொழில் தொடங்கலாம், கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் வெற்றி உண்டு. இவ்வளவு நாட்களில் போட்டி பொறாமையில் சிக்கி தவிச்ச நம்மளுடைய மீனராசிக்காரங்க இனிமேல் நேர்மையான முறையில் போட்டியே இல்லாமல் மகிழ்ச்சியில் வாழ போறீங்க. மகிழ்ச்சியாக வாழ போறீங்க. சரியா? ஏன்னா நீங்கள் நேர் வழியில் உங்களை எந்த அளவுக்கு போராடினாலும் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ஐடியா செயல்படுத்தி அவங்கள புரிய வச்சிருவீங்க. ஆனால் உங்களை தற்ற அத்தனை பேருமே குறுக்கு வழி தான். மீனராசிக்காரங்க கூடவே இருப்பாங்க. அண்ணன்மாங்க, தம்பிம்பாங்க, அக்காம்பாங்க, தங்கச்சிம்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மாமா மச்சான்னு சொல்லி உறவை சொல்லி 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 உங்களை கூட்டு உங்களை ஒன்றும்லாம் பண்ணுறதா பிளானாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி மீனராசிக்காரங்க இந்த உறவுகளால் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி உங்கள் குடும்ப உறவுகளுக்காக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த 100 வருஷத்தை எடுக்கலாம். சரி, மீதி உள்ள இந்த 38 நாட்கள் நம்ம மீனராசிக்காரங்க குரு பார்வை இழந்தனால தொழில் சார்ந்த விஷயங்களை பயப்பட தேவையில்லை. ஆனால் வேலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? வேலை சார்ந்த விஷயங்களை எக்கார்ந்து கொண்டு கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்க தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே குருவாகவே கற்றுக் கொடுத்து பழகிட்டீங்க. ஸோ அப்போ வேலையை கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அந்த கற்றுக்குட்டி உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை ஏதாவது செய்வாங்களா, இல்லை உங்களை தேவையில்லாத டிப்ரெஷன் ஏற்படுத்துவாங்களாங்கிறத யோசிச்சு செய்யணும். ஏன்னா பல வருஷமாகவே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மிகப்பெரிய ட்ரெயினராக இருக்கீங்க, கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, கூட கற்றுக்கிட்டு மேலே போனவங்க நிறைய பேர். அதிகாரம், அங்கீகாரம், அற்புதங்கள் என நிறைய விஷயங்கள் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு முயற்சி இருக்கீங்கன்னா அது சத்தம் போடாமல் சைலண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரகம் என்ன பண்ணும், உங்களை லாக் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும். ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் உறுதியாக இருக்கணும். இந்த 38 நாட்களில் திருமணத்துக்காக முயற்சி இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஏட்டி போட்டி ஒரு வரணம் வந்துடும். ஸோ அதில் எச்சரிக்கை இருக்க வேண்டிய தருணம். கடன் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்க்கணும். புதிய கடன் வாங்குவதை நம்முடைய மீனராசிக்காக தவிர்ப்பது மூலமாக மீளா சுமையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. அசால்ட்டாக வாங்கிக்கலாம், வண்டி தானே வாங்கிக்கலாம், கார் தானே வாங்கிக்கலாம், பொருள் தானே வாங்கிக்கலாம், டியூ கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்ச ஆஃபருக்குள்ளே போய் மாட்டினீங்கன்னா ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு பாடத்தை புகட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சின்ன லாக் கொடுத்துரும். சரியா? ஸோ நீங்கள் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா லாக் கிடையாது. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அழுத்தமும் பிரச்சனையும் வந்துடும். ஸோ இதில் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியாக கொஞ்சம் கவனம் தேவை. கிட்டத்தட்ட அந்த 38 நாட்கள் யாரை காதலிக்கீங்க, என்ன காதல் வருதுங்கிறத ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி யோசித்தா முடிவெடுக்கணும். அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க மீண்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே,
தற்போது வரை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் ஒரு 20-30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோடு யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடும். ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே? இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கலை, என்னோடய பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல, ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன், ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.